தனியார் பள்ளி உரிமையாளர் தலைமறைவு. மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு. கோடிக்கணக்கில் மோசடி. பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் தலையீடு காரணமாக வழக்கு பதிவு செய்வதில் காலதாமதம். 50க்கும் மேற்பட்ட நபர்களிடம் அறக்கட்டளையின் மூலம் போலியாக பத்திரப்பதிவு செய்தது அம்பலம். புகார் கொடுக்கப்பட்டு 1 வருட காலம் கழித்து வழக்கு பதிவு. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் கிரீன் பார்க் என்ற பெயரில் ஆங்கில பள்ளி ஒன்றை எவரெஸ்ட் முனிரத்தினம் என்பவர் ஆரம்பித்து பள்ளியை தொடர்ந்து நடத்தி வருகிறார். பள்ளியில் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் பள்ளி உரிமையாளர் எவரெஸ்ட் முனிரத்தினம் பள்ளி அறக்கட்டளை சார்பாக சென்னையைச் சேர்ந்த ராமச்சந்திரனிடம் பள்ளியின் மீது முதலீடு செய்யுமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. ராமச்சந்திரன் அவரது குடும்பத்தினர் 47 பேர் பள்ளியின் அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளையின் மூலம் பங்குதாரராக ஒவ்வொரு நபரும் ரூபாய் 25 லட்சம் தொகையை செலுத்தி தர்மபுரி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பள்ளி உரிமையாளர் முனிரத்தினம் பள்ளியின் வரவு செலவு கணக்கு தற்போது வரை பங்குதாரர்களிடம் தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். வரவு செலவு குறித்தும் பள்ளியின் வளர்ச்சி குறித்தும் முனிரத்தினத்திடம் கேட்டபோது பள்ளியின் அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளைப்படி நீங்கள் யாரும் முதலீடு செய்யவில்லை என்றும் தங்களிடம் கடன் தான் பெற்றதாக தெரிவித்துள்ளார். முதலீடு செய்தபோது ஒரு அறக்கட்டளை பெயரையும் முதலீடு செய்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டது போலியானது என்பது தெரியவந்துள்ளது. போலி அறக்கட்டளை என்று தெரிந்த பிறகு சென்னையைச் சேர்ந்த சுமார் 47 பேர் பள்ளி அறக்கட்டளையின் மீதும் தங்களிடம் முதலீடு என்ற பெயரில் பங்கு தொகையினை பெற்ற எவரெஸ்ட் முனிரத்தினம் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 1 வருடத்திற்கு முன்பு புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் 5 நாட்களுக்கு முன்னர் வரை எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படாமல் அரசியல் கட்சியின் அழுத்தம் காரணமாக கிடப்பில் இருந்துள்ளது. வழக்கை பதிவு செய்யுமாறு தருமபுரி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஒன்றிணைந்து வழக்கு பதிவு செய்யுமாறு வலியுறுத்திய பின்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தர்மபுரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் எவரெஸ்ட் முனிரத்தினத்திற்கு ஆதரவாகவும் தங்களை மிரட்டி வருவதாகவும் தகவல் அளித்தனர். வழக்கு கால தாமதத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் தான் காரணம் என குற்றச்சாட்டை முன்வைத்தனர். எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கையை முன்வைத்தனர். இவ்வாறு செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர். இதில் அவர் எப்படி சீட் பண்ணுறாருன்னா, எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு சார். ஒரு ட்ரஸ்டீஸ் 9 ட்ரஸ்டீஸை வச்சு மினிட்ஸ் பாஸ் பண்ணி ஃபாதரை வைஸ் சேர்மனாகவும் நம்மளை ஷேர் என்னையும் ட்ரஸ்டியாகவும் மற்றவங்களை ஷேர் ஹோல்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி மினிட்ஸ் பாஸ் பண்ணி தருமபுரி SROவில் ஒரு ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு சார். அதில் தான் ஸ்கூல் கணக்கு வழக்குகள்லாம் எடுத்துன்னு வரணும், ஸ்கூல் அதில் தான் அட்டாச் பண்ணி எல்லாம் எடுத்துன்னு வரணும்னு இது பண்ணுறாரு சார். கடைசியாக எங்களுக்கு ஒரு 1 இயர் கழிச்சு தான் தெரியுது, வேறு ஒரு அவங்க ஃபேமிலி ட்ரஸ்ட்டில் தான் ஸ்கூல் ரன் ஆகின்னு இருக்குதுன்ட்டு. அவங்க மாமியார், அவங்க மிஸ்ஸஸ்ஸு, மாமியார் மிஸ்ஸஸ்ஸு, அவங்க மச்சன்ச்சின்ட்டு மச்சான்ட்டு எல்லாம் அவங்க ஃபேமிலி ட்ரஸ்ட்டில் தான் ரன் பண்ணியிருக்காரு சார். ஒரே பேரில் 2 ட்ரஸ்ட்டு இதுதான் அவர் பெரிய எங்களை சீட் பண்ணதே அதை தான் சார். ஒரே பேரில் 2 ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஒன்றுத்தில் டம்மி ஆக்கிட்டு இன்னொரு ட்ரஸ்ட்டை இது பண்ணுறாரு. எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண ட்ரஸ்ட்டை வச்சு காமிச்சு பணத்தை உள்ளே எடுத்துன்னு வந்துட்டு லாஸ்ட்டில் அந்த ஸ்கூலை ரன் பண்ணாமல் அதில் இது பண்ணிட்டு இருக்கா சார். இன்னைய வரைக்கும் எங்களுக்கு இப்போது எங்களது மேஜர் ஷேர் ஹோல்டர்ன்றதுனால எங்களுக்கு ஸ்கூலோட மொத்த சொத்து பத்திரங்களும் ஒப்படைச்சிட்டு UDS ரிஜிஸ்டர் பண்ணி தரேன்ட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துக்கிறார் சார். ஒப்பந்தத்தில் சில இதெல்லாம் இருக்குது, சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு, பெனிஃபிட்ஸ்லாம். அது பிரகாரம் நான் நடந்துக்கிறேன். UDS ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நான் சொத்து பத்திரங்களை மீட்டுக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய 47% ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு நான் மீட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் சார். இதை பேஸ் பண்ணி எங்களோட சொத்து ஒரு சென்னையை சேர்ந்த எங்களோட சொத்தை அவர் அது மூலமாக லோன் வாங்கி அமௌண்ட்டை வாங்கி அதுலேயும் சீட் பண்ணிட்டார் சார். அவர் அது கிட்டத்தட்ட 2 crores மேலே அதுவும் சீட் பண்ணியிருக்கார் சார். அந்த இதுலேயுமே சீட் பண்ணியிருக்கார் சார். இப்படி எங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா அவரோட பங்குன்னு பார்த்தா இதில் ஒன்றுமே கிடையாது சார். மொத்தம் அந்த கணக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலே எங்கள் இதுக்கு தான் சார் டேக் ஓவர் பண்ணி நடத்த வேண்டியதாக வரும். லீகலாகவும் சரி எல்லா வகையிலையுமே எங்கள் கையில் எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் அவர் இந்த சட்டத்தின் நுணுக்கங்களை நல்லா தெரிஞ்சுக்கின்னு, ஓட்டைகளை தெரிஞ்சுக்கின்னு ரொம்ப யார் எது கேட்டாலும் இங்கே பொலிட்டிக்கலை வச்சு த்ரெட்டன் பண்ணுறது கோர்ட்டில் பார்த்துக்கும், பொலிட்டிக்கலை வச்சு த்ரெட்டன் பண்ணுறது கோர்ட்டில் பார்த்து. இதோட வார்த்தையே அதுதான் சார். ஒன்று த்ரெட்டனிங்கு, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு, கோர்ட்டில் பார்த்து எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு. நீங்கள் அவரை பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 38 தான் சார். ஆனால் அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா
எந்த ஏஜில் இது எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணாருனே தெரில. இந்த மாதிரி ஒரு சீட்டிங் இந்த வேலையெல்லாம் வந்து எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணாருனே தெரில சார். எந்த ஸ்டேஷன் எடுத்தாலும் அவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. யாரை கேட்டாலும் அவரை பற்றி சொல்லாதவங்களே கிடையாது சார். அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது சார். 2014 வந்து சன் டிவியில் ஒரு நிஜங்கள் நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு எவரெஸ்ட் ஸ்கூலுன்றது இப்போ அது அச்சீவர்ஸ் அகாடமி ஸ்கூலுன்ட்டு மாறிடுது சார். அந்த ஸ்கூலும் இவரு தான் அதுலேயும் சீட் பண்ணி ஷேரு அதுன்னு சொல்லி தான் சீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இது வெளில வந்திருக்காரு சார். அதில் பாதிக்கப்பட்டவர் அதில் பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதில் சன் டிவியில் நிஜங்க நிகழ்ச்சியில் இந்த ஸ்கூல்லே ஒன் ஆஃப் தி ஷேரோட பாதிக்கப்பட்டு அவங்க போயிட்டு இவர் வந்து ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் சொல்லிவிட்டு நான் பேமெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அதுலேயே வந்து அவர் வாக்குறுதி கொடுத்துருப்பார் சார் நிஜங்க நிகழ்ச்சி. 2014 வந்து சார் தினத்தந்தி நாளிதழிலே வந்து எஃப்ஐஆர் ஆல்ரெடி இவர் மேலே ரிஜிஸ்டர் ஆனது. அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இவர் பண்ண மோசடி டீட்டெயில்ஸும் அதிலே வந்திருக்கு சார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம போலீஸ் நடவடிக்கையோ ஏதோ போனோம்னாக்கா இவர் வந்து போலீஸ் ஹையர் அஃபீஷியல் மேலேயே கோர்ட்டில் கேஸ் போடுறது சார். எஃப்ஐஆர் டைரக்ஷன் போலீஸ் மேலே எஸ்பி யாராக இருந்தாலும் பார்க்குறதில்ல சார். அவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் டைரக்ஷன்ட்டு போயிட்டு போலீஸ் மேலே அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதனால் வந்து டிலே ஆகி போகுது சார். நம்மளோட கம்ப்ளைண்ட் புகார் மேலே நடவடிக்கை அதனாலே டிலே ஆகினே வந்தது சார். இப்போ 2 days பேக் தான் வந்து எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்க சார். எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்க. அதை வாங்குறதுக்குள்ளே நிறைய சேலஞ்ச் ஆகி போச்சு சார். இங்கே பொலிட்டிக்கல் சப்போர்ட் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால் இந்த எஃப்ஐஆர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகி போச்சு சார். காவல்துறையில்